அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமிஸ் கோபி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு குரல் பதிவு செஞ்சிருந்தேன். யாராவது ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கீங்க, இல்ல வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க. அது வாழ்க்கை சம்மந்தமாவோ, வேலை சம்மந்தமாவோ, தொழில் சம்மந்தமாவோ அப்படின்னா, 6ஆம் தேதிக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க. சந்திர கிரகணம் வருது. அதுக்கப்புறம் முடிவு எடுங்க. ஏன்னா கிரகங்களோட சக்தி வந்து அளப்பரியது. இயற்கை சக்தி வந்து அதை விட அளப்பரியது. இப்போ நடந்துட்டு இருக்கிற போர் சம்பந்தமான காணொளிகள் எல்லாமே துபாய் மற்றும் அந்த சுற்றியுள்ள பகுதிகள் அங்கே இருக்கிற நிறைய முருக பக்தர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிங்கன்னான்ட்டு. ஏன்னா விதி யாராலையும் மாற்றவே முடியாதுன்றது இந்த ஒரு போரும் பெரிய உதாரணம். அது கரெக்டான கிரகணத்துக்கு முன்னாடி தொடங்கிடுச்சு பாருங்க. நிச்சயமாக இதில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். திரும்ப இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு பல காலம் ஆகும். கரெக்டாக இந்த சனிப்பெயர்ச்சி வர்றதுக்கும் இந்த கிரகமும் சேர்ந்து யார் மனசுல இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இந்த போருக்காக நடக்க வச்சிருக்கோம் அப்படின்றது தான் ஒரு பிரபஞ்ச ரகசியமே. இதில் ஒரு பெரிய கொடுப்பனை என்னன்னா, நான் வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி துபாய்க்கு போக வேண்டியதா ஒரு திட்டம் இருந்துச்சு. நான் 2 வாட்டி எழுதி போட்டு உத்தரவு கேட்டேன், வேண்டான்னு வந்துச்சு. போயிருந்தேன்னா நான் மஸ்கத்தில் ஒரு முருகர் அடியார் அவங்க நிகழ்ச்சிக்காக கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. வேண்டான்னு வந்தோன்னே நான் சொன்னேன், ஐயா அடுத்த வாட்டி நான் வரப்போ கண்டிப்பாக வரேங்க அப்படின்ட்டு. இதில் 2 வாட்டியுமே இல்லை இல்லைன்னு வந்துச்சு. நானும் உத்தரவு கேட்டேன். அவர் கேட்கும்போது இல்லைன்னு வந்துச்சு. அதனால் வேண்டான்னேன். பட் இப்போ இருக்கிற சூழல்லாம் பார்க்குறப்போ ஏதோ ஒரு சக்தி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் பல காலம் நம்ம இந்த பணியை செய்ய போகிறதுக்காக இயற்கை காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். துபாயில் இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்காகவும் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா மக்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரொம்ப அவங்க அவங்க பயம் சார்ந்து வர காணொலிகள் பார்க்குறப்போ ஒரு வருத்தத்தை கொடுக்குது. கண்டிப்பாக இறை சக்தி, இயற்கை சக்தி இவங்க எல்லாத்தையும் சீக்கிரமாகவே சுமூகமாக மன மகிழ்ச்சியோடு வாழ்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும்னு நான் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.